சென்னையில் ஆவடி அக்குபஞ்சர் சேவா சென்டரின் 8வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. ஒரு சிறப்பு பார்வை. அக்டோபர் 25, 2025 வருடம் சனிக்கிழமை காலை 10 மணி அளவில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு நிகழ்ச்சியானது எண் 15 வள்ளலார் வீதி, நந்தவனம் மேட்டூர் ஆவடி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் கூசா தெரபி மற்றும் திறமை மற்றும் தகுதி அடிப்படையில் தேர்ந்த நபர்களுக்கு வேர்ல்டு ஸ்கில் சர்டிபிகேட் பாரத் சேவாக் சமாஜ் சார்பில் 40 மேற்பட்டவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்த தேர்ச்சி மற்றும் தகுதி படைத்தவர்களுக்கு கான்வகேஷன் சீருடை வழங்கப்பட்டது. சிறப்பு விருந்தினர்கள் திரு அன்பு ராஜாராம் வர்மா ஆசான், திருமதி விமலா அன்பு ராஜாராம் வர்மா ஆசான், மதுரை லிங்கசெல்வி அம்மாள் ஹியூமன் ரைட்ஸ் மாற்று மருத்துவமுறை மருத்துவர் ஆகியோர் திருக்கரங்களால் பட்டமளிப்பு சான்றிதழ் மற்றும் மெடல் வழங்கப்பட்டது. சான்றிதழை பெற்றுக்கொண்டவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். வகுப்புகளை சிறப்பாக நடத்திய என் ராஜலட்சுமி அக்குபஞ்சரிஸ்ட், வர்மானி கூசா தெரபிஸ்ட் சேவா மையத்தின் மேலாளர் ஹீலர் ஹேமலதா, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கியவர் ஹீலர் ஸ்ரீதேவி, திரு விஜயகுமார் மற்றும் உணவு பரிமாற்றம் சிறப்பாக துணை புரிந்த ஹேமலதாவிற்கு ஆகியோருக்கு இந்த நிகழ்ச்சியில் நன்றி தெரிவிக்கப்பட்டது. மேலும் பட்டமளிப்பு மற்றும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் ஆவடி அக்குபஞ்சர் சேவா சென்டர் நிறுவனர் ஹீலர் சாமமூர்த்தி அவர்கள் அனைவரையும் வரவேற்று நன்றி வென்றார். நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. பட்டமளிப்பு நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம். மருத்துவ சிகிச்சை முறையினை கற்றுக்கொண்டு மருந்தில்லா மருத்துவமும் நோயில்லா உலகமும் படைக்க எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி நன்றி நன்றி.
ஸ்ரீதேவி அவர்கள் நடத்துவார். நாம் ஆவணி அக்குபஞ்சருக்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திரு அன்பு ராஜாராம் ஐயா மாற்று மருத்துவத்தினை சிறந்த முறையில் பயின்று சிறந்த மருத்துவராக பல்வேறு துறையில் அவர் உதவியுள்ளார். இவர்களை மாற்று மருத்துவ சிகிச்சை பயிற்சி கொடுத்து சிறந்த மருத்துவராக உருவாக்கியுள்ளது. 200க்கும் மேற்பட்ட டிப்ளமோ மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமோ ஒரு வருட படிப்பு பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது. மேலும் இந்த நிறுவனத்தில் பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் மாற்று மருத்துவ சிகிச்சை வகுப்புகள் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. குறிப்பாக குறைந்த சேவை கட்டணத்தில் சிறப்பான வகுப்புகளை சிறப்பான ஆசிரியர்களை கொண்டு நடத்தி பல சான்றிதழ்களை பெற்று பயிற்சி வகுப்புகளுக்கு ஆவணி அக்குபஞ்சர் சேவா நிலையத்தில் பங்கு பெற்று சான்றிதழும் வழங்கப்படுகிறது. மேலும் இந்த ஆவணி அக்குபஞ்சர் சேவா சென்டர் நிறுவனத்தில் நடைபெறும் வகுப்புகளான பேசிக் டிப்ளமோ மற்றும் அட்வான்ஸ் டிப்ளமோ இன் அக்குபஞ்சர், டிப்ளமோ இன் கூசா தெரப்பி, ஆர்ட் ஆஃப் வகுப்புகள், சுஜோ, ஸ்கால்ப் அக்குபஞ்சர், ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, ஆலிகுலர் அக்குபஞ்சர், அனைத்து மாற்று மருத்துவ வகுப்புகளும் இந்த பயிற்சி வகுப்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இங்கு வழங்கப்படும் சான்றிதழ்கள் மத்திய அரசின் பாரத் சேவக் சமாஜ் மற்றும் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் நிறுவனத்தின் மூலமாக வழங்கப்படுகிறது. மேலும் குறைந்த கட்டணத்தில் சிறப்பாக மாணவர்களுக்கு வகுப்புகள் நடத்தப்பட்டு இன்றளவும் சிறப்பான பயிற்சி கூடமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இதனை சிறப்பான முறையில் இன்றளவும் நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய அனைத்து சான்றிதழ்களையும் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருக்கு இந்த தருணத்தில் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரின் சார்பாகவும் நன்றி. நன்றி. எனக்கு நான் தனிப்பட்ட ஒரு ஆளாக இது செய்ய முடியாது. எனக்கு கூட அவர்களுடைய சகோதரி அவர்களுக்கும் முக்கியமாக ஹேமலதா அவர்களுக்கும் மற்றும் ஸ்ரீதேவி, ராஜலட்சுமி, சாலினி அவர்களுக்கும் இவர்கள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த நிறுவனத்தை இங்கே கொண்டிருக்கிறார். எனக்கு பேக்ரவுண்ட் வந்து என்னுடைய மனைவி பொருளாதாரத்தில் அவங்க விஜயகுமார், அது ஏமாற்றம் விஜயகுமார் ஓகே. வலைமுணர்ச்சி இல்லாமல் புரோதங்கள் இல்லாமல் நிறுவனத்தை வளருங்க, நம்ம மாற்று மருத்துவ கலையை வளருங்க, எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க, சேவை மனப்போடு வேலை செய்யுங்க. 1500 ரூபாய் 2000 அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு அப்புறம் குரு அவருக்கு எல்லாரும் சேர்ந்து கொடுக்கலாமா? ஐடி கார்டு, சர்டிபிகேட் ஆகியவற்றை அவருடைய ஆசீர்வாதத்தோடு பெற்றுக் கொள்கிறார். நன்றி. 2 மாற்று மருத்துவ சிகிச்சைக்கான சான்றிதழ்கள் மற்றும் வேர்ல்ட் ஸ்கில் கவுன்சில் சான்றிதழ்கள், ஐடி கார்டு ஆகிய அனைத்தையும் நம்முடைய ஸ்தாபகர் திரு சாம்பமூர்த்தி ஐயா அவர்களின் கரங்களில் இன்று பட்டம் பெற்றுக்கொண்ட அனைத்து பட்டயதாரிகளுக்கும் சிறந்த மருத்துவர்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எழுதி நம்ம பாஸ் பண்ணி வரணும் அரைகுறையாக படிச்சு. ஆனால் இங்கே பட்டம்னாவே ஒரு 2 கையிலையும் வாரி வாரி வழங்க வல்லலா இருக்கிறது சமூகத்தில் கொடுத்துருக்காருன்னா 5 வருஷம் படித்தவங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு. இங்கே வந்து பல பேர் வந்து மேதைகளாக இருக்காங்க, மருத்துவ மேதைகள். 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் வந்து இந்த துறையில் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் இத்தனை பட்டங்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அனைத்து மருத்துவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவை பிராட்டி இளம் முருகப்பெருமான் கேட்டார்கள், அரியது எது என்று கேட்டார்கள். அதற்கு அவையார் கூறுகிறார்கள், ஏன்னா இந்த மாநில பிறவி மட்டும்தான் தன்னை அறியக்கூடிய ஒரு மிக அரிய சிறந்த பிறவி. ஆகவே மானிடராக பிறத்தல் அரிது என்று கூறுகிறார்கள். மானிடராய் பிறந்த காலையும் முன்புருடைய செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது என்று கூறுகிறார்கள். ஏன்னா அது ஒரு தடை, ஒரு சிறு தடையா இருக்கலாம் சில பேருக்கு. அது கூட தடை இல்லாமல் கடந்து வெற்றி பெற்றவர்கள் பல பேர் இருக்கிறார்கள்.
ஊன்குருடு செவிடுபேடு நீக்கி பிறந்த காலையும் உண்மை அறிவு கல்வி, இதெல்லாம் ஒரு கல்வி தான். தொழில் கல்வி நமக்கு தெரிந்த விஷயத்தை கற்றுக்கொள்ள எல்லாரும் கஷ்டப்படுத்துறாங்க. ஸோ நோய் இல்லாம மக்கள் வாழறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ எல்லா மக்களுக்கும் வள்ளலார் ஐயா சொல்றாரு, உங்களுக்கு தயவும் காரம் ஒரு இடம் குப்பையா இருந்தா கிளீன் பண்றோம், ஆனா இதை நம்ம கிளீன் பண்ணணும் இல்லைங்களா, அதுக்கு தான் பயிற்சி முறைகள் ஐயா சொன்னாங்க. ஸோ டெய்லி உலகத்துக்காக ஓடுறோம் உழைக்கிறோம், எல்லாம் மருத்துவர்களும் பயிற்சி முறையை கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகும். சிக்கனடா சிவனாண்டின்ற மாதிரி பணம் ஒரு இதுக்கே ஸ்கேன் பண்ணிட்டு வாங்க, யூரின் டெஸ்ட் பண்ணுங்க, சம்மந்தமே இல்லாமல் பிளட் டெஸ்ட் யூரின் டெஸ்ட் அதெல்லாம் பண்ணி மக்கள் ரொம்ப மென்டலி டிப்ரெஸ்ட் ஆகிறது பார்த்துட்டு ஏன் நம்ம இதை கற்றுக்கக்கூடாது? அது சரியாயிட்டு வெளியே போய் அதையும் அவங்க இன்னொருத்தவங்களுக்கும் சொல்லிடுறாங்க. அப்போ அது அவங்களுக்கு சேராதுதான், ஏன்னா அவங்க அந்த இடத்துல வேற தேகியா இருப்பாங்க. ஸோ இதெல்லாமும் கற்றுக்க முயற்சி பண்ணுங்க, எல்லாருமே தேடி போய் கற்றுக்கோங்க. இதை மட்டும் பண்ணாதீங்க. உணவுகளுக்கும் எல்லாருக்கும் டிஃப்ரென்ஷியேட் கொடுங்க. நார்மலாக நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன் டாக்டர்ஸ் தெரிஞ்சுட்டோம்னா ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக நம்ம உடம்பை நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறோம். அடவுற அந்த உடலும் உயிரும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. உயிர் உறும் உடலையும் உடல் உயிரும் உயிரையும் அற காத்தல் அறுப்பதுஞ்சோது. இவ்வாறு வள்ளல் பெருமான் இந்த உடலையும் உயிரையும் எவ்வாறு வகுத்து காத்து கொண்டிருக்கிறார். அப்புறம் அந்த ஆர்வத்தினாலதான் இங்க இருக்கிற இடமும் எனக்கு தெரிஞ்சு ஐயா மூலியமா நான் இங்க படிக்க வந்தது. ஐயாவை பத்தி சொல்லணுன்றதுக்காக அவங்க கிளம்பிடுவாங்கன்னு அவசரமா வந்துட்டேன். அவங்க ஐயப்பா அதுலலாம் நாங்களாம் மெம்பராக இருக்கோம். காலையில 3 மணிக்கு வருவாங்க. அது மாதிரி உணவு குறிப்புகள், அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒன்று ஐயா சொல்ல வைப்பாங்க. அது எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும். அப்போ அதில் அந்த ஈர்ப்பு மூலியமா தான் நான் வள்ளலாரை பற்றி அந்த புல்லுக்கு சொல்லுவாங்கல்ல, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், அந்த ஒரு